ஹாய் காய்ஸ், லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம லேடி இருக்காங்களே, அவங்க ஹீரோயினை ட்ரெயின் பண்ணக்கு பெர்மிஷன் கொடுங்கங்கிற மாதிரி நம்ம ஏன்ட்ட கேட்டுட்டு இருக்க. அவனுக்கா மனசுக்குள்ளே அப்படியே குழுன்னு இருக்கு. இனிமேல் ஹீரோயின் ஏன் பொறுப்பு அப்படின்ட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஆஃபீஸ் போகிறா. அப்படியே ராணி மாதிரி தான் நம்ம ஹீரோயினுக்கு ஷூலேருந்து செப்பல்லேருந்து போட்டு விட்டு இந்தாங்க சாப்பிடுங்கன்னு ஊட்டி விட்டுட்டு நல்லா பலமாக கவனிச்சுக்கிட்டு இருக்க. போது நான் போயிட்டு வரேன்ட்டு இவ கூலாக பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஷோக்கு போகிற மாதிரி போயிட்டுருக்கா. பட் ஆப்போசிட்டில் தான் லேடி முறைச்சு பார்த்து நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்படியே கேஷுவலாக தப்பிச்சிடலாங்கிற மாதிரி ஒரு லுக்கு கொடுத்துட்டு அவங்கள முறைச்சு பார்த்துக்கிட்டே போகிறா. இந்த மாதிரி நான் லேடி உங்களுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு இருக்க. ஓ அப்படியா, என்னோட பேர் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கார்டு கொடுத்து இன்ட்ரோ பண்ணுறா. கரெக்டாக அவங்க பேச வரக்குள்ளே இவருக்கு கால் வந்துடுது. சரி இரு வந்துடுறேன், இதோ வந்துக்கிட்டே இருக்கேன், 5 நிமிஷத்தில் நான் வந்துடுவேன்ட்டு இதான் சாக்குங்கிற மாதிரி இவ ஓடிக்கிட்டு இருக்கா. 5 நிமிஷத்தில் வந்துடுவேன்ட்டு இவ பாட்டுக்கு எஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்க. லேடி இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இயான் இதெல்லாம் கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நீ நிஜமாலுமே எஸ் ஆகிட்டியான்ட்டு. ஹீரோயினும் ஆமாம் இதில் என்ன இருக்குன்னு இருக்க. அவங்க உன்னை ட்ரெயின் பண்ண தான் வந்தாங்க தெரியுமா, அரண்மனையோட ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்லி கொடுக்குறக்கு அப்படிங்கிற மாதிரி யான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, அதெல்லாம் போகிற போக்கில் நானே கற்றுப்பேங்கிற மாதிரி ஹீரோயின் அது பாட்டு கூலாக பேசிட்டு இருக்க. இவ பேச இயானுக்கு பார்த்தீங்கன்னா சிரிப்பு தான் வருது. அப்போ கரெக்டாக நம்ம அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் வந்து நிஜமாலுமே நீங்கள் 2 பேரும் ஸ்கூலில் அவ்வளோ க்ளோஸ் இல்லையா என்ன, 2 பேரும் செம்மையான கப்பலாக இருக்கீங்க தெரியுமா, உங்களுக்கே தெரியாது அப்படின்ட்டு இருக்க. இயானுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்குள்ள அப்படியே பட்டாம்பூச்சியெல்லாம் பறக்குன்னு பறந்துட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு இன்னைக்கு ஃபுல்லாமே மீட்டிங் ஷெடியூலாக இருக்குது. ஹீரோயினும் என்ன இவ்வளோ மீட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது, சடனாக மீட்டிங் எல்லாம் நடக்குது அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா லஞ்சில் கூட மீட்டிங் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. பா எல்லாமே சடனாக இருக்குன்ட்டு இருக்க. கிஸ்ஸு கூட சடனாக தான் நடிச்சிங்கன்ட்டு நம்ம அசிஸ்டன்ட் கலாய்ச்சிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்றுமில்லையே அப்படின்ட்டு இருக்க. சரி எப்படி இருந்துச்சு, யானையே கிஸ் பண்ணியிருக்கீங்க குட்டா என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. என்ன கேள்வி இது, அப்படிலாம் இல்லை, நானே ரொம்ப ஹாட்டு தானே, அப்போ யானெல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லை அப்படின்ட்டு இருக்க. ஆனால் நிஜமாலுமே அவர் தான் பெரிய ஆள் மாதிரி தெரிகிறாரு அப்படின்ட்டு ஹீரோயினையே பங்கம் பண்ணி அவன் முன்னாடியே பேசிக்கிட்டு இருக்கா. என்னதான் நீ சொல்ல வர, என்னதான் இருந்தாலும் சரி அவளுக்கு என்னோட இருக்கிறது ரொம்ப புதுசாக இருக்கும்ல, அவரும் லக்கி தானேன்னு இருக்க. அப்போ தான் அசிஸ்டன்ட் ஒரு விஷயத்த சொல்கிறா. யான் இது வரைக்கும் ஃபஸ்ட்டு யாரையுமே டேட் பண்ணதில்லை, உங்களை தான் பண்ணுறாரு, அதனால தான் அவர் ஓகேவான்னு கேட்டேன்னு இருக்க. இவளுக்கே ஆச்சரியம், என்னடா இது இளவரசராக இருந்துட்டு ஒரு பொண்ணை கூடவா டேட் பண்ணாமல் இருப்பா அப்படின்ட்டு. இதெல்லாம் பற்றி இப்போ எதுக்கு பேசிகிட்டு இருக்கேன்ற. இல்லை டைம் ஆச்சு வாங்க நம்ம கிளம்பலான்ட்டு அவங்க அப்படியே சமாளிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அண்ணன் பார்த்தீங்களா, அவன் அண்ணியை விழுந்து கவனிச்சுட்டு இருக்கான். செப்பல் கூட அவன் தான் போட்டு விட்டுட்டு இருக்கான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே கடுப்பு என்னன்னா, ஹீரோயின் இந்த மாதிரி ராயல் ஃபேமிலி கல்யாணம் பண்ணிட்டு ராயல் ஆகிட்டாரா, நான் அவளுக்கு தலை குடியணும், பத்தாவதுக்கு கம்பெனி இப்போ கண்ட்ரோலில் தானே இருக்குது, கம்பெனியும் இல்லை ராயல்ட்டியும் இல்லைன்னு இருக்க. அவங்க அண்ணி அவங்க மட்டும் டேட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தலை குனிவீங்க, அது ஓகே, பட் என்னதான் இருந்தாலும் சரி அவள் கம்பெனி ரன் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ராயல்ட்டியில் இந்த மாதிரிலாம் இடம் இல்லை, அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருப்பாங்க, ஸோ அதனால் டிவோர்ஸும் அவளுக்கு நடக்காது, அதனால் அப்படின்ட்டு இருக்க. அவங்க அண்ணன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். இருந்தாலும் நான் அவளுக்கு தலை குனியணும், இந்த கல்யாணத்துக்கு நாளை ஒத்துக்கவே மாட்டேன்பா அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்க. இவ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தலை குனியறது முக்கியமா கம்பெனி முக்கியமா, கம்பெனி யாருக்கு வரணும் அப்படின்ட்டு இருக்க. அவங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா எனக்கு தான் அப்படின்ட்டு. இவங்க என்னதான் கொஞ்சம் லைட்டாக ஹீரோயின் மேலே பொறாமையில் சொத்து வேணும்ட்டு பேசிட்டு இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நீ சொல்கிறது பாயிண்ட்டு தான், இருந்தாலும் டன்னை மூஞ்சில் எடுத்துகிட்டு இருக்கான். கொஞ்சம் யோசிங்க, உங்களுக்கு அவங்க கம்பெனி வேணுமா இல்லை ஹீரோயின் முன்னாடி இருக்கணுமா அப்படின்ட்டு இருக்க. அவன் கம்பெனி அப்படின்னு வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கேன்ட்டு இவங்க கதை போயிட்டுருக்கு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் தான் போயிட்டுருக்கா. அவளோட கார் பார்த்தீங்கன்னா இந்த டைம் மறுபடியும் ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா கார் தான் எப்படியோ தெரியல, ரோட்டில் எல்லாம் இடிக்கணுன்னே பிளான் பண்ணி வரானுங்க போல், ஆனால் எப்படியோ நான் பத்திரமா கொண்டு வந்து லேண்ட் பண்ணிக்கிட்டேன், இப்போ மெக்கானிக் ஷாப்பில் விட்டுருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா நிறையா பேர்த்துக்கு என் கார் மேலே கண்ணு இருக்குது, முதல்ல சுற்றி போடணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்கில் பக்காவாக பண்ணிட்டு வந்திருக்கா. வீட்டில் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இந்தாங்க எல்லாத்தையும் எடுத்துக்கங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவ கொடுத்து முடிச்சுட்டு திரும்பறக்குள்ள நம்மளால வந்துட்டாங்க. வேற யாரு, மிஸ் லேடி தான். என்ன நீங்கள் லேட்டாக வந்திருக்கீங்க, 8 மணிக்குள்ளே வந்துடணும், நீங்கள் என்ன 10 மணிக்கு வந்திருக்கீங்கிற மாதிரி அவங்க வாசல்லையே நின்றுட்டு இருக்க. ஹீரோயினுக்கு வாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஆரம்பிச்சுட்டாங்க. வந்த உடனே ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா வந்த உடனே உங்கள் போஸ்டர் சரி பண்ணணும், ஃபஸ்ட்டு உட்காருங்க அப்படின்ட்டு எகுத்தெகுத்தெல்லாம் பேசக்கூடாது, கூட பேசக்கூடாதுன்ட்டு உட்கார சொல்கிறாங்க. அடுத்து இப்போ உங்களுக்கு பேசுகிறதுலாம் முடிஞ்சா இப்போ நீங்கள் அழகாக நடந்து காட்டணும். உங்களுக்கு என்னதான் நீங்கள் பெரிய கம்பெனியில் ராயலாக படிச்சிருந்து வேலை பார்த்துருந்தாலும் ராயல்ட்டியை பற்றி உங்களுக்கு தெரியணும், அதில் இருக்கிற சில கட்டுப்பாடுகள் விதிமுறைகள்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் நீங்கள் தவறாமல் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்ருக்க. ஹீரோயின் நான் சாவறதுன்னு ஆயிடுச்சு, யார் காப்பாற்ற முடியுங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. இப்போ நடங்க பார்க்கலாம் அப்படின்னு நெஞ்சை நிமித்திட்டு சூப்பராக நடங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம லேடி நடக்கிறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்க. இவ வெறியில் நடப்பா பாருங்க, இந்த லெஃப்ட் ரைட் போடுவோம்ல அந்த மாதிரி நம்ம ஹீரோயின் நடந்துட்டு இருக்கா. அப்படிதான் சூப்பர்னு அவங்கள என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம அரசர் இருக்கார்ல, அவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம ராணி விடல, ஒழுங்கா நில்லுங்க, உங்களுக்கு நிற்க கூட தெரியாதா என்ன, ஒரு அரசர் தலை குடிக்க கூடாது, நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், நேராக பார்த்து நில்லுங்க அரசே அப்படின்ட்டு. அவங்க அரசருக்கு 5 வயசு தான் ஆச்சுங்கிறதையே மறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட இப்போவே ராஜ்யத்தை கொடுத்து ஆளணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்ட்டு ராணி மறுபடியும் ஆரம்பிச்சுட்டு இருக்க. இங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் தான் பிளேட்டை மாத்திரக்கு சொல்லியா கொடுக்கணும். தோ
இந்த மாதிரி போஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கு இடுப்பு வலியில் இருக்காது புரியுதா அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா லேடியே கைக்குள்ளே போட்டுக்கிட்டா. உங்களுக்கு ஷோல்டரில் ரொம்ப வலிக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்களேட்டு மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இங்கே மறுபடியும் இப்போ இந்த போஸ்டரை ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு இருக்க பேக் பெயின் எல்லாம் க்யூர் ஆகுதும், புரியுதா இல்லையான்ட்டு இதான் சாக்குன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா லேடியவே கைக்குள்ளே போட்டுக்கிட்டா. அவங்களும் இவங்க எதுக்கு வந்தவங்கிற வேலையே மறந்துக்கிட்டு நம்ம ஹீரோயினுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்க அங்கே இயான் வந்துட்டான். வந்த உடனே ஏதோ 10 வருஷம் பார்க்க மறந்த விளையாட்ட ஹீரோயின் ஓடி போய் பிடிப்பா பாருங்க. இயான்கே ஷாக்கு, என்னடா இவ இப்படி பிடிச்சிட்டு இருக்கான்ட்டு. அங்கே இருக்கிறவங்களா பார்த்துட்டு ஏதோ இவங்க தப்பாக இருக்கிற மாதிரி டக்குன்னு திரும்பிக்கிட்டு இருக்க இயான் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்னால் முடியல, தயவு செஞ்சு என்னை எப்படியாச்சும் காப்பாற்றி கூட்டிகிட்டு போங்கன்னு நைஸாக சொல்லிக்கிட்டு நான் உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுறேன், தயவு செஞ்சு காப்பாற்றுக்குங்கிற மாதிரி நம்ம இயான்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கா. இயானுக்கு சிரிப்பு தான் வருது, பாவம் ஹீரோயினையே பிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி உங்களை அரண்மனையில் கூப்பிட்டாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்நேரத்துக்கு நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கிற மாதிரி இயானை கேட்டுட்ருக்க. உங்களை கூட்டிகிட்டு போக தான் வந்தேன், அரண்மனைக்கு நீங்கள் வந்தே ஆகணும், முக்கியமான வேலைங்கிற மாதிரி சொல்லி எப்படியோ அரண்மனைக்கு தட்டுறதுல குறியாக இருக்காங்க. இதான் சக்குன்னு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா விடுற கூட இல்லை, உங்களோட இருந்தாலும் அப்படின்னு லேடி சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் இல்லை, இப்போ நீங்கள் கிளம்பி ஆகணுங்கிற மாதிரி இயான் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் கொடுத்துட்றாங்க. ஹீரோயினுக்கு இப்போ தான் மனசு ஃபுல்லாக குலுகுலுன்னு இருக்கு. அடுத்து நம்ம இயான் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல பிஎம், அவரு கூட உட்காந்து போட்டி போட்டு செஸ் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. வருஷம் அவங்க விளையாடுவாங்க போல. இந்த டைம் நான் இம்ப்ரூவ் ஆகிட்டேன்னா என்னன்னு இருக்க, அது கொஞ்சம் விளையாடுறத பொறுத்து தான் இருக்குது அப்படின்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் நீங்கள் என்னை வெட்டிடுவீங்கன்னு நான் நினச்சேங்கிற மாதிரி நம்ம இளவரசர் சொல்லிட்டு இருக்க. இயான் அப்படிலாம் இல்லை, நான் வெட்டினா அது உங்கள் ராஜ்யத்துக்கு இதாகிடும், பட் நான் உங்களுக்கு செக்மேட் வச்சு கரெக்டாக உங்களோட இதை முடிக்கணும்னு பார்க்கணும் அப்படின்ட்டு 2 பேரும் பிளான் போட்டு தான் விளையாடிட்டு இருக்காங்க. பிஎம் பார்த்தீங்கன்னா சரியான மூலக்காரர், இவர் விளையாடுறதுலே தெரியுது. அப்புறம் தான் இவருக்கு செக்மேட் வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இனிமேல் நீங்கள் இந்த இஷ்யூவை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை, ராணிக்கிட்ட இருந்து இப்போ எதுவுமே பிரச்சனை இல்லை, எல்லாத்தையுமே நான் பார்த்து கிளியர் பண்ணிட்டேங்கிற மாதிரி பிஎம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா போனவங்க அடுத்த நாள் வந்துட்டாங்க. அடுத்த நாள் இந்த மாதிரி இதுதான் வரைபடம், இவங்க தான் அரசர் பொண்ணு பையன்ட்டு எல்லாத்தையும் வரலாறையே சொல்லி கொடுத்துட்ருக்க. அப்போ தான் ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா டவுட் வருது. என்ன இந்த ஒரு மாதத்தை மட்டும் எல்லாம் கொஞ்சம் கெட்ட மாதமாகவே சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன மாதம் அப்படின்ட்டு இருக்கும்போது இவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன் இருக்காரு பார்த்தீங்களா, அவங்களோட அம்மா முதல்ல அந்த மாதத்துல தான் வந்து இறந்துருப்பாங்க. அந்த மாதம் அப்படியே வாழ்க்கையே வெறுத்து போய் எல்லாமே கொஞ்ச நாள் அப்படியே விரக்தியில் எல்லாரும் அழுதுட்ருக்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இருந்த கொஞ்ச நாள்லேயே அதே மாதத்தில் நம்ம அரசர் இருக்கார்ல அவரும் இறந்துருப்பார். ஆக்சுவலாக அம்மா இறந்த அதிர்ச்சியிலேருந்தே மீண்டு வந்திருக்க முடியாது. அதுக்குள்ளே அப்பா இருந்தோடனே நம்ம ஐயானோட அண்ணன் இருக்காங்களா அவங்க தான் அடுத்த அரசராக இருப்பாங்க. பட் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா அது நடந்து கொஞ்ச நாள்லேயே நம்ம அரசரும் இறந்துருப்பாங்க. இப்போ அவங்க பையன் இருக்காங்களா அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம ஐயான் அவங்க அண்ணன் அம்மா அப்பான்ட்டு 3 பேர்த்தையும் பறி கொடுத்துட்டு நின்றுட்டுருப்பான். இதெல்லாம் கேட்ட உடனே இதனால தான் அந்த மாதத்தை வெறுத்தின்னு சொல்கிறோம் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயினுக்கு எனக்கு இப்போ புரியுது அவர் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காருன்ட்டு, என்னால் தாங்கவே முடியல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் போயிட்டு நான் தனியாக இருக்கணும், நான் தனியாக அழணும் அப்படின்ட்டு இதான் சாக்குன்னு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே ஓடி வந்துடுறா ஒரு நடிப்பை போட்டுட்டு. அங்கே வந்துட்டு இந்த மாதிரி என்னென்ன ஆச்சு நிஜமாலுமே எல்லாம் ஏன் இறந்தாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் இவளுக்கு ஒரு விஷயம் புரியுது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ அரசருக்கு ஒரு சாதாரண நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்தான்னு சொல்லிட்டு நம்ம ஏன் கத்திருப்பார்ல, அது காரணம் இல்லாமல் இல்லை, அரசருக்கு எதனா ஆகி பழி எம்எல்ஏ விழுந்துரும் தான் கத்திருப்பாரு. நிஜமாலுமே பாவம் தான்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஐயான்ட்ட பேசலான்ட்டு அவனுக்கு கால் போட்டுக்கிட்டு இருக்கா. பட் காலை எடுக்கல, என்னடா இது ஃபோனை எடுக்க மாட்டாங்கன்ட்டு நம்ம ஹீரோயின் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு இருக்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ராணியோட மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வருது, அதனால நம்ம பார்க்க போகணும், பட் என்னால் வர முடியல, அதனால நீங்கள் இவங்களை கூட்டிகிட்டு போங்க, எனக்கு பதிலாக இவங்க வருவாங்கங்கிற மாதிரி நம்ம ராணி அந்த பொண்ணு பார்த்துருப்பாங்களா இயானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு, அந்த பொண்ணோட செட் பண்ணி விடுறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இயானுக்கு இதெல்லாம் நல்லாவே புரிஞ்சிருச்சு. டக்குன்னு அவங்கள கூப்பிட்டு ராணிக்கு உடம்பு சரியில்லை, என்னாச்சு என்ன மாதிரி தெரியும் காட்டுங்க அப்படின்ட்டு என்னென்ன மருந்து எடுக்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவங்களுக்கு அசிஸ்டன்ட்டு பார்த்தீங்கன்னா திக்கே திணறிட்டு இருக்காங்க ராணியோட லேடி. இதான் சாகண்டியான்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால யாரையுமே விடாதீங்க, முக்கியமாக அரசரை கூட பக்கத்தில் விடாதீங்க, கொஞ்ச நாள் இவங்க தனிமையில் இருக்கட்டும், ஏன்னா குணமானதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அந்த ஃபங்க்ஷனுக்கு நானே போயிட்டு வந்துடுறேன், எனக்கு யாரோட கம்பெனியே தேவையில்லை, நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்கிற மாதிரி ஏன் நெத்தி அடி அடித்த மாதிரி அடிச்சுட்டு போகிறாங்க. ஏன்னா இவர் ரொம்ப வெறுக்கிறாரு போல், நான் தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணுறேனாங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் இல்லை, அரண்மனையில் வரணும்னா சும்மாவா பொறுத்தெடுத்து தான் ஆகணும்ட்டு ராணி ஒரு பிளானை போட்டுட்டு இருக்காங்க. இங்கே இயானுக்கு பார்த்தீங்கன்னா சரியான கடுப்பு. அந்த பொண்ணை பற்றி ஃபுல்லாக பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்கன்ட்டு இயானுக்கு டவுட் வந்துருச்சு, அந்த பொண்ணை சம்மந்தம் இல்லாமல் அனுப்பியிருக்க மாட்டாங்கன்ட்டு. அப்போ தான் நம்ம இயான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரி ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் கால் பண்ண விஷயம் தெரியுது. என்னடா இவ 3 டைம் கூப்பிட்டுருப்பாங்கிற மாதிரி நம்ம இயான் கூப்பிட்டு என்னாச்சு டக்குன்னு சொல்லுங்கிற மாதிரி ஹீரோயின்ட்ட எடுத்த உடனே சிடுசிடுன்னு பேசுகிறாங்க. ஹீரோயினா ஆசையாக பேசலான்னு இருந்திருப்பா, கடுப்பு தலைக்கு ஏறும், இருந்தாலும் கத்தக்கூடாதுன்ட்டு அவளே காம் டவுன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன், நீங்கள் ரொம்ப பாவம் இல்லை, நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் நான் உங்கள் கூடயே இருப்பேன் புரியுதா, ஒரு சப்போர்ட்டிவ் ஒய்ஃப்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி, நீங்கள் அரசரானாலும் சரி ஆளுனாலும் சரி என்ன நடந்தாலும் நான் உங்கள் கூடயே இருப்பேன், என்ன சவுண்டே காணும் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்க. ஏன் டக்குன்னு அதிர்ச்சியில் கட்டே பண்ணிடுவான். சே என்னை இவ்வளோ அவாய்ட் பண்ணுறாரா என்னன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பண்ணு வாங்கிட்டு
பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. பட் இயானுக்கு இதெல்லாம் நினச்ச சிரிப்பு தான் வருது. ஆனால் மறுபடியும் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் மறுபடியும் நம்ம ஹீரோயினை பார்க்குறக்கு போகணும் அப்படின்ட்டு இருக்க. ஆனால் பிஎம் தான் வேண்டான்னு சொல்லியிருக்காங்கன்னு அசிஸ்டன்ட் சொல்கிறான். பட் நம்ம இயான் பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு நைட்டு நான் போய் பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான். சரி உங்கள் ஆசை அப்படின்ட்டு அவனும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க. இங்கே அரசர் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ பசங்க தெரியாமல் அரசரை தட்டி விட்டுறாங்க. அரசரு கீழே விழுந்துடுறாரு. பட் என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு அரசர் இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா அந்த பசங்க விளையாடுற பசங்க பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட பயந்துட்டு பேசிட்டு போகிறாங்க. இதெல்லாம் இருந்தாலும் இவர் ஒரு 5 வயசு பையன் தானே, இவருக்கு ஒரு மாறி ஆயிடுது. அதுக்கு பிஎம் வேற வந்திருக்காரு. என்னடா விஷயம்னு பார்த்தா இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வேலை இருக்கு, எனக்கு உங்களால் ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது, அதனால இன்னைக்கு தான் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்லையாங்கிற மாதிரி அரசருக்கு ஆயிடுது. அவரும் காரில் போகிறாரு. அவர் வயசு பசங்களாக பார்த்தீங்கன்னா நிம்மதியாக ஜாலியாக விளையாடிட்டு போயிட்டு இருக்க. இவர் மட்டும் காருக்குள்ளே அடைஞ்சு போயிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும், செஞ்சு கொடுக்க முடியுமாங்கிற மாதிரி பிஎம்மை பார்த்துட்டு நம்ம அரசர் ஏதோ ஒரு ரெக்வஸ்ட் வைக்க. இங்கே ஹீரோயினை காட்டுறாங்க. அவளுக்கு பார்த்தீங்கன்னா அலங்கோல நிலைமை. என்னன்னா நடக்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஹீரோயினுக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அலுங்காமல் குலுங்காமல் நடக்கணும் புரியுதாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினும் அதே மாதிரி தான் நடக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. பட் என்ன விஷயம்னா அவளுக்கு அலுங்காமல் குலுங்காமல் நடக்க மட்டும்தான் தெரியல. போகும்போது பாத்திரத்தை கீழே போட்டுக்கிட்டே இருக்கா. இதோட எத்தனாவது பாத்திரம் உடைய போதோ, எல்லாமே 1000 ரூபாய் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களேன்ட்டு வேலை செய்கிறவங்க கூட அங்கலாப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதே மாதிரியே போறா. அரசர் வேற வந்த உடனே நம்ம ஹீரோயின் பார்த்துடுறாளா. சும்மாவே நம்மால் போறதுல குறியா இருப்பா. இப்போ சொல்லவா வேணும், 3 பாத்திரத்தையும் டொப்புன்னு போட்டுடுறா. போட்டுட்டு அப்படியே அரசர் வந்துட்டார்ல. என்ன நீங்கள் திடீர்னு வந்திருக்கீங்க, ஏன் கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டீங்களா என்ன, ஒருவேளை திருட்டுத்தனமாக பார்க்க வந்திருக்கீங்களா அப்படின்ட்டு இருக்க. அரசர் கிட்ட பதிலே இல்லை. திருட்டுத்தனமாக தான் அப்போ பார்க்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. இந்த வயசுல திருடாமல் எப்போ திருடுறது, வாங்க போகலாம் அரசே அப்படின்ட்டு ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா நல்லா குஜாலாக பேசிக்கிட்டு இருக்கா. ஆனால் இவங்களுக்கு அரசரை பார்க்கும்போது பாவமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் அவன் சின்ன பையன், இந்த வயசுல எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அண்ணியை தான் காட்டுறாங்க. அவங்க கசின்ஸ் எல்லாம் இருப்பாங்க போல. அவங்களோட சும்மா டேட் போய் சாப்பிட்லான்ட்டு வந்துக்கிட்டு இருக்க. அப்போ அந்த கசின்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வேணும்னே நக்கல் அடிக்கிறா. என்னதான் இருந்தாலும் நீ லவ்வுக்காக உன்னோட ராயல்ட்டியை தொலைச்சிட்டல, நீ ஹான் குடும்பத்தில் இருக்கக்கூடாது, உன் ஃபேமிலி பேரை யூஸ் பண்ணவே கூடாதுன்ட்டு உங்கள் அப்பா வேற சொல்லிட்டாங்க. பாவம் லவ்வுக்காக கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுற போல. இந்த காலத்தில் என்னதான் இருந்தாலும் ராயல்ட்டியெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லைங்கிற மாதிரி அவங்க கூட இருக்கிற பொண்ணு கேட்டுட்டு இருக்க. அவங்க அண்ணி நெத்தி அடி குடிச்ச மாதிரி கொடுப்பா பாருங்க. என்னோட நாத்தனார் கூட இப்போ இயான் இளவரசர் இருக்கார்ல, அவரை தான் டேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த காலத்தில் ராயல்ட்டி எல்லாம் தாண்டி காதல் எங்கேயோ போயிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அவள் ஹஸ்பண்ட் கிட்ட கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி என்ன பேசிட்டு இருக்கா தெரியுமா அவ. நான் உங்கள் தங்கச்சியை தான் எக்ஸாம்பிளாக சொன்னேன் இருக்க, நீயே சும்மா வந்த வாயை உடச்சிருக்கலாம்ல, எதா இருந்தாலும் நான் வந்து பார்த்துருப்பேன்னுங்க மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தால் எப்படா ராயல்ட்டி எல்லாம் தோணும், எனக்கு நீங்கள் தான் முக்கியங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க 2 பேரும் கியூட் கப்பிள்ஸாக எப்படி இருக்காங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இன்னைக்கு ஒரு நாள் தான் அரசர் இருப்பாருன்ட்டு அவருக்கு பார்த்தீங்கன்னா டாப் to Z எல்லா விளையாட்டையும் விளையாட சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. இந்த கோழி விளையாடுவாங்களே அந்த மாதிரி அவங்க ஊரில் கல்லில் விளையாடுவாங்க போல. பிஎம் இப்போ நீங்கள் வரீங்களா இல்லையா அப்படின்ட்டு வேலையில் இருக்கிற ஆளை கூப்பிட்டு இவ பார்த்தீங்கன்னா கோலிஸோட விளையாட வச்சுட்டு இருக்கா. இப்போ நம்ம அரசர் கூட நம்ம தான் விளையாடணும் புரியுதா அப்படின்ட்டு, ஜெயிச்சிங்கன்னா நீங்கள் சொல்கிறத நாங்கள் பண்ணி கொடுக்குறவங்க மாதிரி எல்லாம் காமெடியாக விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த கண்ணாமூச்சி எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ஓடி மாறி ஓடி விளையாடிட்டு இருக்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விட் கேம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு விளையாட்டை விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்து ஃபுட்பால் அப்படின்ட்டு இருக்கிற எல்லா கேமையும் ஜாலியாக விளையாடிட்டு இருக்க. அரசரை எவ்வளோ சந்தோஷம் வைக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் பாவம் எல்லாத்துக்குமே எனர்ஜியே கடைசி வரைக்கும் ட்ரெயின் அவுட் ஆகிடுது. அரசர் இன்னும் சின்ன பையன் தானே, அவர் குஷியாகவே விளையாடிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அரசர் பார்த்தீங்கன்னா நான் ஜெயிச்சுட்டு சொன்ன மாதிரியே நீங்கள் எனக்கு ஒன்று பண்ணி கொடுக்கணுங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்ட்ட கேட்டுட்டு இருக்க. சொல்லுங்கள் எதாக இருந்தாலும் சிறப்பாக பண்ணிடலாங்கிற மாதிரி அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கடைசியில் பார்த்தா தான் தெரியுது அரசர் ஹீரோயினோட கார் இருக்கும்ல, அதில் ஒரு ரைடு கேட்குறாரு அப்படின்ட்டு. அதெல்லாம் அலவுட் இல்லை, நம்ம ராயல் ப்ரோட்டோக்காலில் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இருக்க. எனக்கு இந்த விங்ஸ் வச்சு காரில் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை, எனக்கு இப்போ பண்ணி கொடுத்தே ஆகணுன்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா படுத்துட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கிட்டத்தட்ட வேற வழியே இல்லாமல் நின்றுட்டு இருக்க. அரசர் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயான் இருக்கான்ல, அவன் ஹீரோயினை பார்க்கணுன்ட்டு கிளம்பிக்கிட்டான். நீங்கள் இங்கேயே பார்த்துடுங்க, நான் போய் ஹீரோயினை பார்த்துட்டு வந்துடுறேன்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா டப்புன்னு கிளம்பிட்டு இருக்க. இங்கே அரசரை கூட்டிகிட்டு நம்ம ஹீரோயினும் கிளம்பிடா. இந்த காரை நான் மட்டும்தான் ஓட்டுவேன், ஏன்னா இது ரொம்ப ப்ரைஸ், அதனால நானே பார்த்து ஓட்டிட்டு போகிறேங்கிற மாதிரி எல்லாத்துக்கிட்டே சொல்லிட்டு, நீங்கள் பாதுகாப்புக்கு நீங்கள் மட்டும் வாங்க, எல்லா ஆளுகளையும் கூட்டிகிட்டு வந்துடாதீங்க, அது செக்யூரிட்டி நல்லா இருக்காதுன்னு இருக்க. நம்ம அரசரோட உயிர் ரொம்ப முக்கியம், எதாக இருந்தாலும் பத்திரமா பார்த்துக்கோங்க, என்கிட்ட முன்னாடியே சொல்லுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இவங்க 3 பேர் மட்டும் கிளம்புறாங்க. அடுத்து இந்த அரசரோட சேர்ந்து ராயல்ட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க காரில் வரல, செக்யூரிட்டி எல்லாம் எதுவுமே வரல. நம்ம ஹீரோயினும் அரசரும் ஒரு காரில், நம்ம பிஎம் ஒரு கார்லன்ட்டு எல்லாருமே கரெக்டாக அவங்க ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்கே அரசருக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் காரில் போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பிஎம்கிட்ட பேசிகிட்டே தான் வந்துட்டுருக்கா. எல்லாமே நல்லா இருக்குது, நாங்கள் நல்லா தான் போயிட்டுருக்கோன்ட்டு. அரசர் ஆசைப்பட்டான்ட்டு இவனும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பீடாக நம்ம ஹீரோயின் ஓட்டிகிட்டு இருக்க. திடீர்னு கார் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இழந்த மாதிரி இருக்குது. என்னடா ஒரு விஷயம்
ஆப்ஷனை பார்த்து பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. ஹீரோயினா கத்திக்கிட்டு இருக்கா. ஐயோ பிரேக் பிடிக்கல. சரி விண்டோவை க்ளோஸ் பண்ணுங்க, நீங்கள் பார்த்து ஜெயக்காரையாக உட்காருங்க, எதாக இருந்தாலும் சீட் பெல்ட் டைட்டாக போட்டுக்கோங்கன்ட்டு இவன் இந்த மாதிரி பிரேக் பிடிக்க மாட்டேது, என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு கத்திட்டு இருக்க. அங்கே பிஎம்க்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. சும்மா காரு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே செல்லி சீராக போயிட்டுருக்கு. அடிச்சு நொடுக்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் பார்த்து பார்த்து ஓட்டிக்கிட்டு இருக்கா. பட் கரெக்டாக அந்த பிரிட்ஜ் வேற காட்டிக்கிட்டு இருக்க. இதான் சாக்குன்னு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் பக்கம் திருப்பிடுறா. அந்த சைட்லையாச்சும் எப்படியாச்சும் ஒரே வச்சாச்சும் நிற்க வைக்க முடியுமா, இவ்வளோ ஒரே வைக்கிறா. பட் முடிஞ்ச அளவுக்கு பாடுறா. 100 கீழே குறையுதே தவிர அது ஃபுல்லாகவே நிற்க மாட்டேது. அப்போ கரெக்டாக பின்னாடி இருந்து ஏதோ ஒரு கார் வந்தீங்கன்னா இவங்களுக்கு முட்டு கொடுத்து நிற்க பார்த்துட்டு இருக்க. நிற்க முடியல. ஆனால் அந்த கார் பார்த்தீங்கன்னா அது டக்குன்ட்டு உள்ளே வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஜஸ்ட் மிஸ் ஆயிருந்தா அந்த டிரைவரே செத்துருப்பான். இந்த அளவுக்கு யாரோ உயிரை காப்பாற்றலான்னு வந்ததுன்ட்டு ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க. அந்த புகையிலிருந்து யாரோ வராங்க. யாரா அது இவ்வளோ ரிஸ்க் எடுத்ததுங்கிற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ வந்து நிற்கிறாரு. அவர் அப்படியே ரத்தத்தோட ஹீரோயினை பார்க்க, ஹீரோயின் அடிப்பட்டதோட ஹீரோவை பார்க்கன்ட்டு இவங்களோட அழகான ரெமிஸ்ட்ரியை அப்படியே கண்ணிலேயே காட்டி முடிக்கிறாங்க. எப்படி கைஸ், கண்டிப்பாக இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கூஸ்பம்பாக இருக்கும் கைஸ். நம்ம ஹீரோயின் அவ்வளோ உயிருக்காக போராடிட்டு இருப்பா. ஹீரோ வந்து நிற்பார பாருங்க, அங்கே நிற்கும் இந்த சீனு. இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஒரு ஆன்கோயிங் ட்ராமாங்காட்டி அடுத்த எபிசோடு வரும்போது தான் நான் ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ வந்த உடனே டக்குன்னு போட்டுறேன், ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. பட் அதுக்கு நடுவில் நம்ம சும்மா இருக்கக்கூடாதுல. அடுத்து ஒரு பக்கவாட இன்னொரு ட்ராமாவையும் நம்ம பார்க்கலாம்ல. இன்னொரு புதுசாக வந்திருக்க ஆன்கோயிங் ட்ராமாவையும் அப்படியே பக்கவான ட்ராமாவே அப்லோட் பண்ணிடுறேன். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம வந்து பாருங்க. அடுத்து ஒரு சூப்பரான எபிசோட்ல மீட் பண்ணுவோம். மறக்காம இந்த எபிசோட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சா இல்லையான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான எபிசோட்ல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்.